இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சுரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது சுரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுரக்காய் எடுத்து நான் மேலே இருக்கிற தோலை கொஞ்சம் லைட்டாக சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு சுரக்காயை வதக்குனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு காய் வேகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரக்காய் கொஞ்சம் எலசான காயாக எடுத்ததுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. பாருங்கள், காய் எடுத்து நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போது சுரக்காய் நல்லா வெந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வேர்க்கடலையை சேர்த்துக்க போகிறேன். வேர்க்கடலையை வறுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேர்க்கடலையை உதிரியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நான் கலந்து கொடுத்துக்கிறேன். சுரக்காய் அப்படின்னாலே நம்ம வெறும் குழம்பு செஞ்சுருப்போம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு கூட்டு செய்வோம், அப்படி இல்லைன்னா பொரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலையை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும். சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சுரக்காய் குழம்பு. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.